ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் அதே போல என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இதே போல தாங்க நீங்கள் இருக்கணும், என்றென்றும் இருப்பீங்க. அதுக்கு நம்ம சாயப்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள், அந்த கர்மா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்ம இந்த பிறவி மனித பிறவி எடுத்தாலேங்க அது அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாவ வினை கர்மா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட இருந்து முழுவதுமாக விலகினா கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்குங்க. அதுதாங்க நம்ம செஞ்ச பாவம் தித்துளிப்பான்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம செஞ்சது நமக்கு தெரியாதுங்க. நம்ம தெரிஞ்சு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். தெரியாமல் செய்கிற அந்த ஒரு சில தவறுகள் தாங்க. அதெல்லாம் நம்மளை விட்டு முழுவதும் விலகிருச்சுன்னா நமக்கு வந்து நடக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக தாங்க இருக்கும். அதை நம்ம முழுவதுமாக நம்மக்கிட்ட இருந்து விலக்கிட்டு இருக்கிறாரு. விலகின உடனே சாயப்பா நம்ம இதயத்திலே வந்து அமர்ந்து நம்ம இதயத்தில் தாங்க அவர் குடியிருக்கிறது. அப்போ அனைத்தும் வெற்றியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல இந்த பர்த்டே, அதே போல் திருமண நாள், வருடப்பிறப்பு, இது மாதிரி நாளுக்கு அவங்க மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். குறிக்கோள் எடுத்துக்கிட்டு சாயப்பா இந்த வருடத்தில் எனக்கு புது வீடு வேணும், புது வீடு கட்டணும், எனக்கு கார் வாங்கிடுவேன், இந்த வருடத்தில் எனக்கு கார் வாங்கி கொடுங்க, இந்த வருடத்தில் வாங்கி ஆகணும், சாதிக்கணும். அதே போல் என் மகளுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கணும், நடத்தி கொடுங்க. திருமணம் தடையாயிட்டே இருக்குது, இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கணும், வயது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாக கேளுங்க. நம்ம அப்பாட்ட கேட்கறதுக்கு நாம் அப்பாட்ட கேட்க யார் கேட்க முடியும்? நம்ம அப்பாட்ட கேட்கல, தப்பே இல்லைங்க. தாராளமாக அவர் நீங்கள் எப்போ கேட்பீங்கன்னு தான் காத்துட்ருக்கிறாரு. இது போல் எனக்கு இந்த வருடத்தில் சாய்த்து கொடுங்க. அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு இந்த வருடத்தில் உங்களைப் போல் அழகான ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கோரிக்கையை பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும், எனக்கு வந்து எஸ்ஐ ஆகணும், என் கணவருக்கு நல்ல வேலை வேணும், டெய்லி வேலை இருக்கணும், சம்பளம் வேணும், சம்பளம் தடையாயிட்டே இருக்குது, முழு சம்பளம் வரணும். இப்படி நீங்கள் உங்கள் கோரிக்கையில் வைங்க. நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். என்னுடைய மகள், அப்பா, அம்மா, அது மாதிரி உடல்நல பாதிக்கிறவங்க எல்லாமே இந்த வருடத்தில் சீராகி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார சொல்லி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரொம்பவும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நமக்கு செல்வம் பல மடங்கு பெருகணும். நம்மளோட எதிரியால் அந்த தாக்கம் நம்மளால் தாங்கவே முடியல. நம்ம எதிரியை முழுவதுமாக விரட்டி அடிக்கிற சக்தி இதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மண் தீபம் எடுத்துக்கோங்க. அந்த மண் தீபத்தில் நல்லெண்ணெய் விடணுங்க. இதுக்கு மெயினாக மண் தீபம் தான் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் விட்டு அந்த தீபம் ஏற்றிக்குவாங்க. ஏற்றிட்டு மிகவும் மங்களகரமான லட்சுமிகரமான பொருள் வசம்பு. இந்த வசம்பு எடுத்து நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்குவாங்க. நீட்டமாக இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க மிகவும் இது வசியத்தன்மை அதிகமான இருக்குது. இது வந்து மிகவும் சூட்சமமான இந்த வசம்பு மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும். இந்த வசம்பு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மண் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்க, அந்த தீபத்தில் அந்த எண்ணெயை தொட்டுக்குவாங்க. நல்லா இப்படி கறிக்குவாங்க. நல்லா அப்படி வச்சு கறிக்கிட்டு எண்ணெயை தொட்டு நல்லா ஒரு கப்பில் வச்சு இது பண்ணினீங்கன்னா அப்படியே மை மாதிரி நல்லா அப்படி கண்ணுக்கு வைக்கிற மை மாதிரி நல்லா கருப்பாக வருங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, வசம்பை எடுத்துக்குவாங்க, தீபத்தில் வச்சு நல்லா சுட்டிங்கன்னா கருப்பாயிரும். அதை வந்து அந்த நல்லெண்ணெய் எரியிற நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதிலேயே தொட்டு எண்ணெயிலே தொட்டு ஒரு கப்பில் வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்ல மை போல் கருப்பாக வரும். அந்த பொட்டு அதுதாங்க மெயின். அந்த பொட்டை மட்டும் நீங்கள் டெய்லியும் வெளியில் கிளம்பும்போது டெய்லியும் உங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்க உங்களை விட்டு விலகி தாங்க இருப்பாங்க. உங்ககிட்ட அந்த உங்களை சுற்றி இருக்க அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு
போயிடும். உங்களுக்கு நல்ல குட் வைப்ரேஷன் தான் இருக்கும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணுவீங்க. எந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை திங்கிங் உங்ககிட்ட எதுவுமே உங்களை நாடாது. அதே போல் உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க கூட உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு எதிரி வந்து உங்களை விட்டு பல மடங்கு தூரம் ஓடியே போயிடுவாங்க. கவலை விடுங்க, தைரியமாக இருங்க. இதுக்கு நீங்கள் 48 நாள் இதை பயன்படுத்தி பாருங்கள். டெய்லியுமே நீங்கள் வெளில கிளம்பும்போது நான் ஆஃபீஸ் போகலைங்க, மற்ற டைம் தான் நாங்கள் பெண்கள், குழந்தைகள், நீங்கள் எல்லாருமே இந்த பொட்டு வச்சுக்கலாம், தப்பே இல்லை. தாராளமாக காலையில் எழுந்து குளிச்சோடனே இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வசம்ப மண் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்து அதை அந்த எண்ணெயிலே நல்லா குழப்பி எடுத்து வச்சுக்குவாங்க ஒரு கப்பில். அந்த பொட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பொட்டு வைக்கிறோமோ அதே போல் நெற்றியில் வச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் படிப்பே வரல, என் குழந்தைக்கு எனக்கு படிப்பு நல்லபடியாக வரணும், கண்டிப்பாக அந்த ஞாபக சக்தியை கொடுத்து நல்ல மார்க் எடுப்பாங்க. எனக்கு வந்து எல்லா விஷயமும் தடையாயிட்டே இருக்குதுன்னா அந்த தடையாகிற விஷயம் அனைத்தையும் நடத்து குடிக்கிற ஒரு வசிய சக்தி இந்த வசம்புக்கு இருக்குது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்களுக்கு அந்த வசிய சக்தி கொடுக்கறதுக்கும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த பொட்டு வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் பெண் பார்க்கறதுக்கு ஜாதகம் கொடுத்துட்டு போவீங்க, தடையாகவே இருக்கும். இது போல் விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பொட்டு வச்சுட்டு போகும்போது நீங்கள் நினைத்து போகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு நாள் கூட தவற விடாதீங்க. கண்டினியூஸாக 48 நாள் ஒரு நாள் கூட தவற விடாமல் வைங்க. இதுக்கு இந்த டேட் ஐட்டம் இல்லைங்களா, அந்த 3 நாள் கணக்கெல்லாம் இல்லை, நீங்கள் இது கம்பல்சரி வைக்கலாம். இதுக்கு நான் அந்த மாதிரி 3 நாட்கள் என்ன பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை. அதே போல் இது நடக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யக்கூடாது. கண்டிப்பாக என்னால் முடியும், நடக்கும், சாதித்து காட்டுவேன் அப்படின்ற முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செய்யுங்க. அனைத்தும் வெற்றியாக நடக்கும். அதே போல் இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். நான் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அதே போல் இந்த மழை போல் கஷ்டமாக இருந்தாலும் அது பனி போல் விலகிரும். அது நம்ம ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.